அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது. கிரக நிலைகளின் சஞ்சாரங்கள் இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போகுதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம். வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஜுவாலஜி டிஆர்பி மெட்டீரியல்ஸ் ஃபுல் சிலபஸ்மே எங்க கிட்ட இருக்கு. சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தரமான நோட்ஸ். டிஆர்பி எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். துலாம் ராசி அன்பர்களை எல்லாருமே ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, உள் மனசுல ஒரு விஷயத்த ரொம்ப நுணுக்கமா யோசிக்க கூடியது யாருன்னா துலாம் ராசிக்காரங்க தான். ஸோ சரியா இருந்தாலும் சரி தப்பா இருந்தாலும் சரி ஓப்பனா பேசுவீங்க. அதனாலேயே உங்களை எல்லாருமே எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிப்பாங்க. கடைசியில உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதையை கொடுப்பாங்களான்னா பெருசா கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே வேதனைகள், கவலைகள் இதெல்லாம் ஆழ் மனசுல அதிகம் இருக்கும். இவங்க ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா ஒரு விஷயத்த ஒண்ணுக்கு மேற்பட்ட முறை யோசிச்சுதான் செய்வாங்க. உங்க வாழ்க்கையில சுக்கிரன்கிறவர் உங்களுக்கு லக்னாதிபதியும் அவர்தான், அஷ்டமாதிபதியும் அவர்தான். அதனால வம்பு வழக்குகள் உங்களை தேடி தானா வரும். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு சைலண்டா போனா கூட உங்க வழியில வாழ்க்கை நிறைய பிரச்சனை கொடுக்கும். துலாம் ராசி என்பர்கள் ஒரு பொக்கிஷம் மாதிரி. அடுத்தவங்களுக்கு நீங்க அவ்வளோ பெஸ்டான பர்சன். துலாம் ராசி என்பர்கள் வாழ்க்கையில என்னைக்குமே எதுக்குமே சமரசம்ங்கிற விஷயத்த வச்சுக்க மாட்டீங்க. யார் தப்பு பண்ணாலும் சரி அந்த தப்பை உடனே சொல்வீங்க. அதே நேரத்துல உங்களுக்கு தப்புனாலும் சரி அதை நீங்க கரெக்டா ஒத்துப்பீங்க. சிறு வயதிலிருந்தே நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நம்மளால 4 பேருக்கு நல்லது நடக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும், அதே மாதிரி மதிப்பு மரியாதை நமக்கு கிடைக்கணும், நல்ல இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் மனசுக்குள்ள இருக்கும். திருமணம் ஆனவர்களா இருந்தா உங்க வருமானத்தை, வரும் சம்பளத்தை கணவன் கிட்டையோ மனைவி கிட்டையோ கொடுத்து சேமிச்சு வைக்கிறதுனால உங்க வருமானம் மல்டிபிள் ஆகிறதுக்கான அமைப்புகள் இருக்கு. உங்க 3க்குரியவனும் 6க்குரியவருமான குரு பகவான் இப்ப பாக்கியஸ்தானத்துல இருக்கார். அதே மாதிரி சுகஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சனி பகவான் இப்ப 6ஆம் இடத்துல வக்ரகதியில இருக்கார். 6ல தனிச்சு நின்னா சனி யோக பலன்களை செய்வார். ஆனா இப்ப வக்ரகதியில இருக்கார். அப்படியே ரிவர்ஸ்ல பலன் கொடுப்பார். யாரையும் அவ்வளோ சீக்கிரத்துல எதிர்த்துக்காதீங்க, மத்தவங்களை பகச்சிக்காதீங்க. குறிப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கொஞ்சம் கவனமாவே இருங்க. பங்காளி வழி உறவுகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்கோங்க. வீடு கட்டுறவங்க சிறிது காலம் பொறுமை காக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு வீடு கட்டிட்டு இருக்கவங்களுக்கு அந்த பணிகள் சற்று தொய்வு நிலையை கொடுக்கலாம். சில தடங்கல்களை மீறி வீடு கட்டுற பணியில இருக்கவங்களுக்கு சில தடங்கல்கள் கொடுத்து அதுக்கப்புறமா அதுல அந்த பணியில முன்னேற்றம்ங்கிறது இருக்கும். சொந்த வீடு கனவுல இருக்கவங்களுக்கும் இடம் வாங்கணும், பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல சிறு சிறு தடங்கல்கள் கொடுத்து அதுக்கு பிறகு உங்க எண்ணங்கள் ஈடேறும். உங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் அப்படின்னு எந்த இடத்துலயும் பெருசா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நிறைய அவமானங்களையும் நிறைய கஷ்டங்களையும் சந்திச்சுதான் வாழ்க்கை வந்திருக்கும். நீங்க வளர வளர உங்க கஷ்டங்கள் பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்கிட்டே தான் நீங்க வளரணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மிக பலமாவே இருக்கார். சந்திரனுடைய வீட்டுல, தன்னுடைய நட்பு வீட்டுல மாத முற்பாதியில, ஆகஸ்ட் மாத முற்பாதியில 10ஆம் பாவகம் கர்ம தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். இவர் தனிச்சை இல்லாம புதனோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்கிறார். இது புதாதித்ய யோகம். தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் மிகப்பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது. உங்க லாபாதிபதியான சூரியன் தொழில் ஸ்தானத்துல இருக்கார். அப்ப தொழில் ரீதியா லாபங்கள்ங்கிறது பிரமாதமா இருக்கும். இந்த காலகட்டத்துல பிசினஸ் பண்றவங்களுக்கு அது சிறு தொழிலா இருந்தாலும் சரி, பெரிய அளவுல நீங்க பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி, இந்த காலகட்டத்துல தொழில் முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, தொழில் ரீதியான லாபம், வருமானம்ங்கிறது
மிக சிறப்பாகவே இருக்கும். நீண்ட காலமா தொழில் ரீதியா இருந்த முடக்கங்கள் இப்ப சரியாகும். நிறைய பேருக்கு புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும். வியாபாரிகளுக்கும் இது முன்னேற்றகரமான காலகட்டம். அதே மாதிரி வேலையில சில பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கும் பணியிட சூழல் திருப்திகரமா அமையும். பணியிடத்துல கடந்த காலகட்டங்கள்ல மேலதிகாரிகளோட இருந்த மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டத்துல நீங்கி மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க. மேலதிகாரிகளுடைய அட்டென்ஷன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். அவங்க சொல்படி இந்த காலகட்டத்துல நீங்க கேட்டு நடந்துப்பீங்க. சக பணியாளர்களால பணியிடத்துல சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அது எல்லாமே இப்ப சரியாகி சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. பணியிட சூழல் திருப்திகரமாவே இருக்கும். பணி சார்ந்த அலைச்சல்கள் இந்த காலகட்டத்துல சற்று குறையும். வேலை பளு சற்று குறையும். மாத பிற்பாதியில சூரியன் லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய போறார். இந்த அமைப்பும் உங்களுக்கு லாபங்களை பெருக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனாலுமே இது நாள் வரைக்கும் லாபஸ்தானத்துல கேதுவோட இணைந்த செவ்வாய் உங்களுக்கு சில தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருப்பார். இப்போ 12ஆம் பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்துல புதனுடைய வீட்டுல தன்னுடைய பகை வீட்டுல செவ்வாய் தனிச்ச நிலையில சஞ்சாரம் செய்கிறார். கேதுவோட இணைந்த செவ்வாய் கேது கிட்ட இருந்து தனிச்சு வந்தது ஒரு வகையில நல்ல அமைப்பா இருந்தாலும் உங்க தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் 12ல மறைந்து சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்துக்கணும், அனுசரித்து நடந்துக்கணும். தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுறத தவிர்த்துக்கிட்டு கணவன் மனைவி பேச்சையும் மனைவி கணவன் பேச்சையும் கேட்டு அனுசரித்து நடந்துக்கிட்டா குடும்பத்துல பிரச்சனைகள் சற்று குறையும். குடும்பஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்கள் எல்லார்கிட்டையுமே சற்று அனுசரித்து செல்வது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க இந்த காலகட்டத்துல கூடுதல் கவனத்தோட இருக்கிறது நல்லது. கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையோட இருக்கணும். கணக்கு வழக்குகளை சரியா வச்சுக்கோங்க. உங்க பார்ட்னருடைய நடவடிக்கைகளையும் சற்று கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. அதே சமயத்துல புதுசா பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல உங்க சுயஜாதகத்துல அதுக்கேத்த அமைப்பு இருக்காங்கிறத நல்லா செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இறங்கலாம். கோச்சார ரீதியா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ங்கிறது இந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு சிறப்பு கொடுக்காது. அதே சமயத்தில் சகோதர காரகனான இந்த செவ்வாய் 12ல் மறைகிறதுனால சகோதர சகோதரிகளுக்குள்ளேயும் சகோதர உறவுகள்கிட்டையும் நிதானத்தை கடைபிடிக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்குகள் சகோதர உறவுகளுக்குள்ள ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கணும். சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.